शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இப்ப இவர் என்ன சொல்றார், வியாக்கியாட்டா ஒரு அவதாரிக்க இருக்கிறார். ததேவானம் பிராவித்ததுன்னு சொல்லியிருக்கு. யதார்த்தமா பார்த்தோம்னா இது இந்த பஞ்சமகாபூதங்கள் இதெல்லாம் திருப்பி பண்ணிட்டு அதுக்குள்ள நோஞ்சுதானதான் அர்த்தம் வருது. ஆனா இது தெரிவித்து வரல. இந்த அர்த்தம் நாம பிரம்மத்துக்கு சரியா வரல. அதுக்காக என்ன பண்ணோம், நமக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு. பூலோகம், நாம் சோழமாட்டேன், அனுபவம் அப்படிங்கிற அனுபவம் இருக்கு இல்லையா. இது வியாக்கியாட்டா சொல்ற இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. அப்படின்னா என்ன, புல்ல தேகம் இருக்கு. இந்த புல்ல தேகத்துல நமக்கு ஒரு சாதாரணங்கிறது. இப்ப இந்த பூலோகங்கிற ரூபத்துல நாம சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணிருக்கோம். சரீரத்துல நாம நம்மள இது பண்ணிட்டோம். அப்ப என்னாச்சு, ஜீவரூபம் சரீர ரூபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. சரீரத்துக்குள்ள இருக்கிறதா தானே நம்ம பாவிப்போம், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால சரீரத்துல நாம பிரவேசம் பண்ணிருக்கோங்கிற விஷயத்தை இந்த திருப்பி தெரிவிக்கிறது. அதை எப்படி தெரிவிக்கிறது, எந்த விதத்துல தெரிவிக்கிறது கேட்டா, நாமரூபாத்மனா பரிணதம் பிரம்மா. இவ்வளவு தூரம் பிரபஞ்ச மகாபூத சிருஷ்டி எல்லாம் பண்ணி நாமரூபங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி இல்லையா பிரம்மா. அப்ப நாமரூபமாக அதுவே ஆயிருக்கு இல்லையா பிரம்மன். அந்த நாமரூபமான காரியம் ஜீவாத்ம ரூபம் காரியம் அது. அதுக்கப்புறம் ஜீவாத்மங்கிறது இன்னொரு காரியமாச்ச. இப்ப என்னாச்சு, தேகாதி ரூபம் காரியம், இது ரெண்டுமே சேர்ந்து இந்த ஜீவன் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா தேகாதி ரூபமாகவே மாறிடும். பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து நமக்கு தேகம் கிடைக்கிறது. ஜீவாத்ம பாவங்கிறது அது ஒரு பிரம்மத்தினுடைய காரியம். இந்த பஞ்ச மகாபூதத்தோடு ஜீவாத்மா தன்னை ஒன்னாக்கிட்டார் இல்லையா. அதுக்குள்ள பொண்ணு சொல்றான். இந்த இடத்துல இதை வச்சுதான் ஸ்தூலோகம் மனுஷோகம் அப்படிங்கலாம் நம்ம விவகாரம் பண்றோம். இந்த விவகாரத்தை தான் பிரவேசம்ங்கிற சப்தத்தினால இந்த திருப்பி சொல்லப்படுது. இது சொல்லலாம்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. அது பதில் விபரீத கிருதின்னு சொன்னா நாமரூபத்தை காட்டிலும் இந்த ஜீவன்கிறது வேற தனியாகவே இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லையோ இருந்தேன் நகிகட்டோ கடாந்தரமாபத்த ஒரு காரியம் இன்னொரு காரியமாக மாறாது. ஜீவனை ஒரு காரியம்னு நீங்க சொன்னா அதோட நிக்கணும். ஜீவரூப காரியம் இன்னொரு காரிய பாவம், அதாவது தேகாரூபமான ஒரு காரிய பாவத்தை அடைஞ்சது சொல்றது தெரியாது. நகிகட்டோ கடாந்தரம் ஆபத்தியதே விபரீத நீங்க பண்ண பணம்னு சொல்லுங்க. சமத்தினால தேகாதிகளாக தேகாதி உள்ள தர்மங்கள் எல்லாம் தன்னிடத்துல அபியாசம் பண்ணி விவகாரம் பண்றாங்கன்னு சொன்னா அது எனக்கும் இஷ்டம்தான். அந்த விஷயத்துல ஒன்றும் விபரீதத்தி இல்லை. ஆனால் ஜீவனே தேகாதி பாவத்தை அடைஞ்சான்னு சொல்றது அது தெரியும். வெதிரேக ஸ்ருதி விரோதார்த்த ஜீவசிய நாமரூப காரியம் வெதிரேக அனுவாதினா கிருதயா விருத்தம். இந்த ஸ்ருதி ஜீவனே நாமரூப காரியமாக மாறினான் அப்படின்னு சொல்றதா இருந்தால், ஜீவன் அப்படி மாறலேன்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஸ்ருதிகள் இருக்கு. அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் விரோதம் வரணும். இந்த ஸ்ருதி இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாங்க. சதாபத்தவும் மோட்ச அசம்பவாத்துல நமக்கு பந்தம் என்னது, தேக சம்பந்தம் தான் பந்தம். இந்த ஜீவன் அந்த தேகமாவே மாறிட்டானே, ஆனால் இந்த ஸ்ருதி வச்சிருந்து மாறிட்டானே சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு மோட்சத்துக்கு வழியே நகி எதோ முக்கியமான ததேவ ஆபத்தியதே நகி சிங்கலாபத்திக்கு பத்தத்தை தஸ்கராது. தஸ்கரம் திருடனுக்கு பந்தனம்ங்கிறது நாம அந்த விரல் வேறு சொல்லலாம். இதை போட்டு கட்டி வச்சிருக்காரு, சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காரு. அப்ப அவனுக்கு பந்தம்ங்கிறது சங்கிலி, நமக்கு பந்தங்கிறது தேகம். நாம தேகபாவத்தை அடைகிறோம் அப்படின்னு சொன்னா திருடன் இப்ப சங்கிலி பாவத்தை அடையணும் அப்படின்னு அப்படி கிடையாது. தனியாதான் இருக்கும். நகி சிங்கலாபத்திக்கு பத்தத்தை தஸ்கராது. பந்தனத்தை காட்டிலும் தனியாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். நீங்களேங்கிறது வேற,
திருங்கரையா பத்தகா பத்தரா அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால ஜீவனே தேகபாவத்தை அடைஞ்சுட்டான்னு சொல்றது வாக்கிய அந்தர்பேதேன பரிணதம் ததேவ காரணம் பிரம்மா சரீராதி ஆசாரத்வேன ததந்தகா ஜீவாத்மனா ஆதேயத்தேன பரிணதம் இன்னொரு வியாக்கியானம். ஒரே பிரம்மஸ்வரூபம் தான், அது சரீரமாகவும் பரிணமிக்கிறது, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனாகவும் அதுவே பரிணமிக்கிறது. அதாவது சரீரம்ங்கிறது ஆதாரம், எதுக்கு ஆதாரம்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபத்துக்கு ஆதாரம். ஜீவாத்மாவுக்கு சரீரமே ஆதாரம். இப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, பிரம்மம் சரீரமாகவும் சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவாகவும் அதுவே பரிணமிச்சது. இந்த காரியத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. வாக்கிய அந்தர்பேதேன பரிணதம். வாக்கியங்கிறது சரீரம், அந்தகாங்கிற அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா, இந்த ரெண்டு ரூபத்திலும் பிரம்மஸ்வரூபம் பரிணமிக்கிறது சொல்லலாமே. இதுக்கேன்னா பகிஷ்கத்திய பிரவேசோபகத்து. இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா உடம்புல இருக்குங்கிறது, இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கிறப்பதான் இந்த திரும்பி பிரவேசம்னு சொல்றதுன்னு நீங்க வியாக்கியானம் பண்ணுவோம். இந்த ஜீவாத்மா வெளியில இருந்து உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணாங்கன்னா இல்லையா, உள்ளே இருந்துட்டே இருக்கான்னு சொன்னா அதுக்கு பிரவேசம்னு பேரு. சரீரத்துக்கு வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனாக்கா அதுக்கு பிரவேசம்ங்கிறது பேரு. பகிஷ்கத்து பிரவேச உபபத்தி. எந்த இடத்துல நீங்க பிரவேசம் பண்ணணுமோ அந்த இடத்த காட்டிலும் தனியாக வெளியில இருந்துட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள போறதுதான் லோகத்துல பிரவேசம்னு சொல்லப்படுறது. எனவே யோ எந்த அந்தஸ்தா சைவ தத்ரவிஷ்டகா இத்திட்டே உள்ளுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே உள்ளுக்குள்ளே இருந்துட்டான்னு சொன்னா அவளை போய் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணினான்னு சொல்றது. பகிஷ்கத்திய அனுப்பிரவேசத்திய பிரவேச சப்தார்த்தத்திய தூரம் திருஷ்டா. லோகத்துல பிரவேசங்கிற சப்தத்தை இந்த மாதிரி அர்த்தங்களை தான் விவகாரம் பண்ணுவா. கிரகம் கிருத்வா பிராவிசத்து. ஒரு வீட்டை கட்டி உள்ள கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிரகத்துக்குள்ள ஆரம்பத்திலேருந்து இல்லை, வெளியில தான் இருந்தான். கிரகம் கட்டி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணுது. ஜலசூரியகாதி பிரதிபிம்பவத் பிரவேசே. இதுக்கப்புறம் வேற ஒரு அவர் சொல்றார், ஜலத்துல சூரியன் பிரவேசம் பண்ணுவதாக லோகத்துல விவகாரம் உண்டு. ஜலத்துல சூரியன் பிரவேசம் பண்றாருன்னா என்ன? ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. இதை பார்த்தா ஜலத்துக்குள்ள சூரியன் இருக்கிறதாக தெரியாது. அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மாவுக்கு ஒரு பிரதிபிம்பம் வருது. இதைத்தான் நம்ம பிரவேசம்னு சொல்றது. சொல்லலாம் போல இருக்க. ஜலசூரியகாதி பிரதிபிம்பவத் பிரவேசத்தாதிபே நான் அபரிணத்வாத் அமூர்த்தத்வாத். ரெண்டு காரணம் நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்றது. அபரிணம் நீங்க பிரதிபிம்பம்னு சொன்னோம்னா அந்த பிம்பம்ங்கிறது பரிச்சின்னமாக இருக்கும். அதாவது வியாபகமாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பதார்த்தமாக இருந்தால்னா ஒரு இதுல அது பிரதிபிம்பிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பரிச்சின்னமா இருந்துட்டா மாத்திரம் போறாது, அது மூர்த்த பதார்த்தமாக இருக்கும். மூர்த்த பதார்த்தம்னு சொன்னா திரவியம், ஒரு திரவியமாக இருக்கும், அதுக்கு ஒரு மூர்த்தி இருக்கு. அப்பதான் அது அதாவது ரூபவத்தாக இருக்கும். ரூபவத்தாக இருந்தால்தான் அது பிரதிபிம்பம். நம்ம கண்ணாடியில பார்த்துட்டு நம்மளுடைய சரீரம் ரூபவத்து இதெல்லாம் தெரியுது. சரீரத்துல இருக்கக்கூடிய மற்ற கந்தாதிகள்லாம் பிரதிபிம்பிக்கிறது. சப்த கந்த ரகானாம் சொல்லியிருக்க, ஆனா அது ஒத்துக்கிறது இல்லை. ஒரு ஆகாசத்துல பிரதிபிம்பம் இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் தான் பிரதிபிம்பிக்கிறது. மூர்த்தம்னு சொன்னாக்க ரூபம் உண்டு. வாயுவும் ஆகாசமும் இது ரெண்டும் அமூர்த்தம். பிருத்திவி ஜலம் தேஜஸ் மூணு மூர்த்தம். திருப்பி ஒரு விசாரம் இருக்கு. அப்படி பார்க்கறத இது மூணுக்கும் உள்ள பிரதிபிம்பம் பக்கமா தெரியும். வாயுக்கு பிரதிபிம்பம் காத்தடிக்கிறது கண்ணாடியில பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆகாசத்தையும் பார்க்க முடியாது, நிரூபமாக இருக்கிறதுனால. நாம எதை பார்க்கறோம்னு கேட்டா நட்சத்திரத்தை தான் பார்க்கிறோம். ஆகாசத்துக்கு பிரதிபிம்பம் உண்டு, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுக்கு பிரதிபிம்பம் இல்லைன்னு சொல்ற வாதத்தினுடைய பக்கத்தை இருந்துட்டு நான் பேசினால் நான் என்ன சொல்வேன்? அந்த ஆகாசத்துக்கு பிரதிபிம்பமே இல்லை. உங்களுக்கு அந்த ஜலத்துல என்ன தெரியுது?
அங்க தெரிகிற நட்சத்திரங்கள் தான் தெரியுது, அங்க தெரிகிற நேரம் தெரியுது. ஆகாசமே முதல்ல அங்க தெரியல, இங்க தெரிய போறது. அது தேசம்னு சொல்லலாம். தெரியாது ஒண்ணு மேலையும் கீழே ரொம்ப தூரத்தை அந்த நட்சத்திரம் இருக்கிறதா, கீழையும் அவ்வளவு தூரத்தை தெரியும். அவ்வளவு ஆழமா போகிறதுக்கு கீழே இடமே இல்லை. ஞானதே இவ்வளவுதான் ஒரு முழங்காலடி இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா ரொம்ப அத்தனை தூரத்துல அது இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனா இது எல்லாம் எதை வச்சு தெரியுது? இந்த தேசம் அவ்வளவு தூரத்துல அது இருக்கிறதுனால பிரதிபிம்பத்திலே அவ்வளவு தூரத்துல இருக்கிறதாக. இது ஆகாசம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இந்த கண்ணாடியிலேயே இந்த மாதிரி பார்க்கலாம். ரூம்ல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் கண்ணாடியில அந்த பார்க்கணும் இருந்தாலும் அது கிட்ட சில பதார்த்தங்கள் தெரியாது, தூரத்தை சில பதார்த்தங்கள் தெரியுது. அப்ப கண்ணாடிக்கும் அதுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. இதை வச்சுட்டு பிரதிபிம்பத்தையும் அதே மாதிரி தெரியுதுன்னு பார்க்கணும். இதுக்காக ஆகாசம் பிரதிபிம்பம் ஆகணுங்கிற அவசியம். பிரதிபிம்பமாக போக்க முடியாதுன்னா தெரிய முடியாதா? போக்க முடியாதா? வராது. சூத்திரக்காரரே ஆட்சேபிச்சிருக்க அம்புவத விக்கிரகணாக்கு நதசார்த்தம் ஒரு சூத்திரத்துல பிரம்மத்துக்கு பிரதிபிம்பம் தான் ஜீவன் அப்படின்னு சொல்றது தெரியாது. ஜலத்துல சூரியன் பிரதிபிம்பிக்கிறதுங்கிறது நியாயம், அது முடியும். ஆனா ஆத்மா அதுல பிரதிபிம்பிக்கிறதுங்கிறது வராது அப்படின்னு அவரே ஆட்சேபம் பண்ணிட்டு வித்யுத்ராக பார்த்தும் அந்தர்பாவா உபய சாமஞ்சத்தியாகம் அதுக்கு சமாதானம் சொல்றோம். நமக்கு பிரதிபிம்பம்னா கண்ணாடியில பிரதிபிம்பம் பண்ற மாதிரி முகம் தெரிகிற மாதிரி இதுல தெரியுங்கிற மாதிரி இல்ல. அந்த பிரதிபிம்பம் சொல்லல. நமக்கு பிரதிபிம்பம்னு சொல்றது கௌனமாகத்தான் பிரதிபிம்பத்தை சொல்றோம். பிரதிபிம்பம் அந்த உபாதி இருக்கு, உபாதியுடைய குணத்தோடு கூடினதாக இருக்கு. அதாவது கண்ணாடி அழுக்கா இருந்தால் அந்த பிரதிபிம்பம் அழுக்கா இருக்கு. கண்ணாடி ஆடினா பிரதிபிம்பம் ஆடுறது. அது ரொம்ப சின்னதா இருந்தா பிரதிபிம்பம் சின்னதா இருக்கு. இந்த மாதிரி இந்த உபாதி சிரமங்கள்லாம் அதில் தெரிகிறது. அது அதே மாதிரி இந்த அந்தஸ்கரண் ஜாயதீவ லேலாயதீவ அப்படின்னா சொல்றதுனால இந்த அந்தஸ்கரணங்களுடைய தர்மங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவில ஆரோக்கியத்தினால தெரிகிறது. அப்ப இந்த சாமியத்தை வச்சுட்டு பிரதிபிம்பம்னு சொல்லியிருக்கோமே தவிர இது கண்ணாடியை முகம் தெரிகிற மாதிரி இதுல ஆத்மா தெரிகிறதுங்கிற இது வேண்டாம். இது ஆகாசத்துக்கு பிரதிபிம்பம் கிடையாதுன்னு சொல்றவாங்களுடைய பக்கத்துல சொல்றது. இப்ப இல்லைங்கிறதுதான் இப்ப சொல்லணும். அதனால அப்படி சொல்லிட்டு போறேன். ஆடும்போது அந்த இதாகும். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சது அதுக்கான ஒரு பிரதிபிம்பவாதத்துல இது சரியாதான் இருக்கு. பிரதிபிம்பவாத விஷயத்துல தெரியாது அப்படிதான் அநேகமா வருது. இல்லாட்டா என்ன ஆகும், பிரதிபிம்பத்தை ஜடம்னு சில பேர் நினைக்கிறாங்க. பிம்பம் தானே சேதனம், பிரதிபிம்பம் ஜடம் தானே அப்படின்னு. நம்மளுடைய முகம்னுக்குன்னா நாம வந்து கண்ணாடியில இருக்கிற முகத்தை பார்த்துடலாம். ஆனா கண்ணாடியில இருக்கிற முகம் நம்மளை பார்க்கறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால பிம்பம் அதை பார்க்கணும். ஆனா பிரதிபிம்பம் இதை பார்க்கறதுன்னு இருக்கு. அப்படி பார்க்கறத சேதனத்துக்கு பிரதிபிம்பம் வந்தால் சேதனமானனா இது எல்லாத்தையும் பார்க்கணும். பிரதிபிம்பம் எப்படி அது எல்லாத்தையும் பார்க்க முடியும்? அதனால இந்த பிரதிபிம்பம்ங்கிறது ஜடமானா போயிடும்னு ஒரு சண்டை இருக்கு. அந்த சண்டைக்கு என்ன சமாதானம் சொல்றான்னா, இந்த ஜடத்தினுடைய வாசமா எதனுடைய பிரதிபிம்பம் விழுந்ததோ கண்ணாடியில அது சரீரத்தினுடைய பிரதிபிம்பம், முகத்தினுடைய பிரதிபிம்பம், அது ஜடம். இந்த பிம்பம் அந்த பிரதிபிம்பத்தையும் பார்க்கல, அந்த பிரதிபிம்பம் இந்த பிம்பத்தையும் பார்க்கல. இது ரெண்டையும் பார்க்கறது சேதனம். சேதனத்துக்கு அந்த கண்ணாடியில பிரதிபிம்பம் வரல இல்லையா? இந்த முகம் அந்த முகத்தை பார்க்கறது, அந்த முகம் இந்த முகத்தை பார்க்கறதுங்கிற பிரச்சனையும் இல்லை. சேதனம்னா இதை ரெண்டையுமே பார்க்கறது. அதனால ஜடத்தினுடைய பிரதிபிம்பமானது ஜடமாக இருக்கலாம், ஆனா சேதனத்தினுடைய பிரதிபிம்பம் சேதனமாக இருக்கும். அதனால முக பிரதிபிம்பம் ஜடம் அது எதையும் பார்க்கலன்னு சரியா இருக்கலாம். ஆனா ஆத்ம பிரதிபிம்பங்கிறது அது சேதனமாக இருக்கணும் அப்படின்னு பிரதிபிம்பவாதி. இன்னொரு கட்சி என்னன்னா பிரதிபிம்பம் பிம்பம் ரெண்டும் ஒண்ணுதான்.
இப்ப நீங்க சொன்னது பாருங்க, கண்ணாடியில முகங்கிறது ஒண்ணு வரவே இல்லை, பிரதிபிம்ப முகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்மளுடைய நேத்திர ரஷ்மியானது கண்ணாடியில பட்டு திரும்பி அடிச்சு நம்மளுடைய முகத்தை தெரிவிக்கிறது. அது அங்க போய் திரும்பி வரத்தினாலதான் நம்மளுடைய முகத்தை திருப்பி இருக்கிறது. அதாவது இடது வலதெல்லாம் மாறி மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் திரும்பி அடிக்கிறதா. தர்ப்பணாபிஹதா திருஷ்டி, அந்த மாதிரி திருப்தி விசேஷமா திருப்தி அங்க போயிட்டு இப்படி திரும்பி இந்த அடிய வந்து இதையே கிரகிக்கிறது. ஆனா இப்ப ரெண்டு ஒரு பிராந்தி ஏற்பட்டது. இதை கிரகிக்கும் போது இது கண்ணாடியில இருக்க மாதிரி கிரகிக்கிறது. ஏன்னா கண்ணாடியில பட்டு இங்க வருது இல்லையா இந்த ரஷ்மி, மனத்தை கூட அப்படி போயிட்டு இப்படி விரும்பி வரதுனால இந்த முகத்தை கண்ணாடியில இருக்கிறதாக கிரகிக்க முடியும். அப்படி தெரிகிறது. ஆனா இது நிஜ முகமே தான். இது வந்து யாருடைய வாதம்னா, இது வந்து பிம்ப பிரதிபிம்ப ஐக்கியவாதம். ஏகப்பட்ட வாதங்கள் இருக்கு இதுல. அந்த இதுவே தான் பிம்பமே தான் பிரதிபிம்பம். ஆனா ஆகாசத்துக்கு பிரதிபிம்பம் உண்டுங்கிறதா சொல்றாங்க. பிரதிபிம்பம் இல்லைன்னு அவங்க பிரதிபிம்பம் யதார்த்த பிரதிபிம்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. லோக விவகாரத்துல எதை பிரதிபிம்பம்னு சொல்றோமோ அதை பிரதிபிம்பம்னு சொல்றோம். அப்படி பாக்கிறத ஆகாசம் தெரிகிறது லோகத்துல விவகாரம் இல்லையா. அப்ப அது வந்து பிரதிபிம்பம், அங்க மேல இருக்கிற ஆகாசம் நிஜ ஆகாசம், ஜலத்துல அதனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறதுன்னு விவகாரம் இருக்கு. அதனால பிரதிபிம்பம் இருக்கிறதா தானே சொல்லலாம். கண்ணாடியிலேயே தெரியும் ஆகாசம் தெரிகிறதுன்னு சொல்றாரு ஆகாசத்துல. அதனால லோக விவகாரத்தை அனுசரித்து பாக்குறச்ச பிரதிபிம்பம் இருக்குங்கிறதுதான். இந்த வாதங்கள் ரெண்டு ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. இந்த ரெண்டு வாதமுமே யதார்த்தம்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த ரெண்டு வாதம் நமக்கு தத்துவம் என்னன்னு புரியறதுக்காக கல்பனை பண்ணிட்டு இருக்கா. இது அனாதிகாலமாக வந்துட்டே இருக்கு. ரெண்டையும் சேர்த்து சேர்த்து ஆச்சாரியால் இருக்கிறார். மொழிவாம்சோ ஜீவலோகே அப்படின்னு சொன்னா அந்த அம்சகான எப்படி அம்சகா அப்படின்னு சொன்னா ஒன்று பிரதிபிம்பகா ஒரு திருஷ்டாந்தம், கதாதாசகா இன்னொரு திருஷ்டாந்தம், அவசியவாதம், இது ரெண்டும் சேர்த்து சேர்த்து